இப்போ முதல்ல தாயாருடைய பெருமையை சுருங்க பார்த்தோம். என்னென்ன கிரந்தங்கள் அவ பேர்ல இருக்கு வேத காலத்திலேருந்துங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஸ்ரீ சுக்தத்துக்கு இப்ப வரப்போறோம். இந்த ஸ்ரீ சுக்தத்துக்கு வியாக்கியாத்தாக்கள் பிரசித்தமா 3 பேர். இந்த ஸ்ரீ சுக்தத்துக்கு சாயனாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வேதத்துல எதை தொட்டாலும் சாயனாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிவிடுவார். சாயனருடைய வியாக்கியானம் இருக்கு. 2வது பிருத்திவிதராச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யார் சார்? இவரை பத்தி புஸ்தகத்துல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வியாக்கியாத்தை பத்தி நமக்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு விட்டேன். எவ்வளவு நன்னா இருக்கு பாருங்க. இல்லாட்டா அதே வேற நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பிருத்திவிதராச்சாரியர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமோ? அவரை பத்தி நமக்கு ரொம்ப தெரியாது. பிருத்திவிதராச்சாரியர். 3வது ரங்கநாத முனி, ரங்கநாதாச்சாரியர்னு பேருங்கிறா. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு சர்ச்சை. தேசிகன் என்ன பண்ணார், ஸ்ரீ சுக்தத்துக்கு பாஷ்யம் இந்த பெரிய ஜீயர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டார் 750 வருஷத்துக்கு முன்னாடி. அதை அப்படியே சேவிச்சுடுறேன். அதஹா ஸ்ரீ சுக்த பாஷ்யம் இதம் பெரிய ஜீயர் கிருத்தவேன உத்ததா. அதஹா ஸ்ரீ சுக்த பாஷ்யம் இதம் பெரிய ஜீயர் கிருத்தமேவ இது நிச்சிதம். பெரிய ஜீயர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், தேசிகன் கோட் பண்ணியிருக்கார், அதனால பெரிய ஜீயர் எழுதியிருக்கார். அந்த பெரிய ஜீயர் யார் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சை. இப்ப நீங்க திருப்பதிக்கு போனேன்னு வச்சுங்கோ, அங்க ஒரு பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்னு இருக்கா. திருப்பதியில இருக்க சின்ன ஜீயர் வேற, பொதுவா சொல்லக்கூடிய சின்ன ஜீயருங்கிறவர் ஹைதராபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன ஜீயர் வேற. அதனால இந்த சின்ன ஜீயர் பெரிய ஜீயர் மாதிரி அந்த காலத்துல பெரிய ஜீயர்னு தேசிகன் எடுத்திருக்கார். அது யாருன்னு தெரியல. வியாக்கியாதா சொல்றார், அதோ ஞாப்யதே நாராயண முனீரேவ பெரிய ஜீயர் நாம்னா ஸ்ரீ ரகசியத்ரயசாரே வியவஹிருத இதி. நாராயண முனீரியம் ஸ்ரீ ரங்கநாராயணாச்சாரிய நிபிதான ஸ்ரீ வங்கீஸ்வரேஸ்வரத்வாத் அதிகத சாம்பிரதாயிக தத்வார்த்தः ஸ்ரீ பராசர பட்டாராச்சாரிய சிஷ்ய இதி ச பாஞ்சராத்திர ரக்ஷதாதோ அவகம்யதே. அதாவது வங்கேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இந்த பெரிய ஜீயரா இருந்திருக்குமோ அப்படின்னு சர்ச்சை உண்டு. சார் அவர் யாரா இருந்தாலும் என்ன? ஏன்னா இந்த உபன்யாசம் கேட்டுட்டு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறவா பல பேர் இருப்பா இல்லையா? நான் மாட்டுக்கு மொட்டையா சொல்லி விட்டேன்னு வச்சுக்கோ, அதனால இருக்காது. அதனால வியாக்கியானத்திலேருந்து எடுத்தேன். இவர் பராசர பட்டர் காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவரா இருக்கணும். ரங்கநாத முனிங்கிறவர், பிருத்திவிதராச்சாரியர், சாயனாச்சாரியர், இவா 3 பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காளாம். உயர்ந்த பாகம் ஸ்ரீ சுக்தத்தை இவர்களுடைய வியாக்கியானத்தை தழுவி அனுபவிக்க போறோம். பொதுவா வியாக்கியானம்னா இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்துல பொதுவா ஜனரஞ்சகமா சொல்லிட்டு போயிடுவா. ராமனும் கண்ணனும், கோதையும் சீதையும், பலராமனும் கண்ணனும், இந்த மாதிரி ஏதாவது டாபிக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, இப்ப வந்திருக்கிறத விட இன்னும் 20 பேர் வருவா மேல. ஆனா இப்படியே கோதையும் ராமனும் கோதையும் கண்ணனும் இப்படியே உட்காந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப வேதத்தை சேவிக்கிறவா யார் இருப்பா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா புரியணும் சார் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய பாகங்களை புரிஞ்சுட்டாதான் நமக்கு அதுல ஒரு அபிருச்சி ஏற்படும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னே விட்டுட்டோம்னு வச்சுங்கோ, அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடியவா யார் இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, இது காலக்ஷேப கிரந்தங்கள்னு வச்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு ஆச்சாரியன் உட்கார்ந்து இருப்பார், சுத்தி 2 சிஷ்யாள். அது முதல் நாள் 2 பேர் இருப்பா, அடுத்த நாள் ஒத்தராயிடுவா, அப்புறம் பாவம் ஒரு விட்டுருவார் காலக்ஷேபத்தை. இந்த மாதிரிக்குன்னு இந்த டாபிக் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பொதுவா ஜனரஞ்சகமா பாடணும்னா ஜெயதேவரை பத்தி சொல்றேன், நாமதேவரை பத்தி சொல்றேன், அபங்க பாடுறேன், இதெல்லாம் வசதி தான், எதுவுமே இதுல தாழ்த்தி கிடையாது. ஆனா இதை சேவிக்கிறது தான் தரு. லெட் அஸ் வாட்டர் த ரூட்ஸ் rather than cleaning the leaves and the fruits. நமக்கு சனாதன தர்மத்துக்கு தருமூலமாக இருப்பது வேதம். அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு மாத்ருதேவோபவ, மாதாவா இருப்பவள் மகாலட்சுமி. மகாலட்சுமியை பத்தி ஸ்ரீ சூக்தம், அதை தான் இப்ப சொல்ல போறோம். இப்ப ஸ்ரீ சூக்தத்துல முதல் ரிக்வேதத்துக்கு அடங்கியபடியால் ஒரு மந்திரத்தையும் ரிக்கு ரிக்கு ரிக்குன்னு சொல்லின்னு வரணும். முதல் ரிக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவஹ அப்படின்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. இது வேதம், வேதாந்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ, ரிக்வேதம்ங்கிறது வேதத்துக்கு அடங்கிய பாகம், வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம்னா என்ன சார்? எங்காவது பக்கத்துல ஒரு மாமாவே இருந்தார், வேதாந்தம்னு பேர். இது யார் சார் வேதாந்தம் அப்படின்னா, வேதத்தினுடைய அந்திம பாகம் எது உபனிஷத்தோ, எது ஞான காண்டமோ அதுக்கு வேதாந்தம்னு பேர். ஈஷோபனிஷத் கேள்விப்பட்டிருப்பேன், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரஷ்னோபனிஷத், கதோபனிஷத், அப்புறம் முண்டகோபனிஷத், ஈஷா கேன பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தைத்திரேய ஐத்திரேய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வதர, இதெல்லாம் உபனிஷத்துக்கள். வேதாந்தா லெக்சர்னா உபனிஷத் லெக்சர்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. இது ஞான காண்டம். ஞான காண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய காண்டம் தான் கர்ம காண்டம்.
கர்ம காண்டத்தை நம்பக்கூடியவர்களுக்கு மீமாம்சகர்கள்னு பேர். அந்த மீமாம்சகர்கள்லயே 2 விதம் இருக்கா. பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள். பூர்வ மீமாம்சகர்கள் என்ன நம்புவா? கர்ம காண்டத்தை. உத்தர மீமாம்சகர்கள் எதை நம்புவா? ஞான காண்டத்தை. அப்படி கிடையாது. உத்தர மீமாம்சகர்கள் கர்ம காண்டத்தையும் விரும்புவா, ஞான காண்டத்தையும் விரும்புவா. இந்த பூர்வ மீமாம்சகர்கள் ஏன் அதாவது கர்ம காண்டத்தை மட்டும் நம்புறா? அந்த பூர்வ மீமாம்சகர்களுக்கு ஈஸ்வரன் மேல நம்பிக்கை கிடையாது. ரொம்ப ஜாகிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும். வேதத்தையும் நம்பி பகவானையும் நம்பாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இருந்திருக்கா. ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை நம்புவா, வேதத்துக்கு நிறைய மரியாதை உண்டு, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அத்தனையும் பண்ணுவா. ஆனா ஈஸ்வரன் பிரதிபாத்தியன்கிற விஷயத்த நம்ப மாட்டா. சோ இப்போ அந்த காலத்தை பூர்வ மீமாம்சகர் நம்ம அவளை இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோ, அதே ஏத்தீஸ்ட்னு கேட்போம். ஏத்தீஸ்ட்னு சொல்லிட முடியாது டக்குன்னு. ஏன்னா வேதத்தை நம்புறா, ஈஸ்வரனை நம்புறது இல்லை. அப்படின்னா ஏத்தீஸ்டான்னு கேட்டா இந்த மேக்கிங், அதாவது கர்மாவை நம்புறா. இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இப்ப சுதர்ஷன ஹோமம் பண்றோம்னா இதுக்கு யாரு நமக்கு பலன் கொடுக்குறா? சுதர்ஷனர், பெருமாள் தான் பலன் கொடுக்குறாரு. அவ என்ன சொல்லிவிடுவா? யாகமே பலன் கொடுக்கும்பா, கர்மாவே. சார் அது நல்லது தானே சார், ஒர்க் இஸ் வர்ஷிப். அப்படி நம்ம பெரியவாள்லாம் ஒத்துண்டது இல்லை. ஞாபகம் வச்சுங்கோ, இது ரொம்ப சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நாஸ்திகங்கிற வார்த்தை எப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவாளை நம்ம நாஸ்திகால்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம சனாதன தர்மத்துல இருந்த பெரியவாள்லாம் ஜைன பௌத்தத்தை சேர்ந்தவாளையும் நாஸ்திகால்ல தான் சேர்ப்பா. இல்லையே சார், அவர் புத்தரை நம்புறார், இவர் மகாவீரரை நம்புறார். ஆஸ்திகனா என்னன்னா வேதத்தை நம்பணும், வேதத்தை நம்பணும், வேதத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதையை நம்பணும். 3வது இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது வேற உலகத்துக்கு போறதுங்கிறத நம்பணும். இது 3 இருந்தால்தான் ஆஸ்திக்யம் நிலைத்திருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற டெஃபினிஷன் பிலீஃப் இன் காட். வேதத்தை நம்பணும் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் படி பார்த்தா என்ன ஆயிடும்? வேதத்தை நம்பக்கூடியவா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள், அது அல்லாதவர்கள் நாஸ்திகர்கள்னு அந்த டெஃபினிஷன்ல வந்துரும். இதை நான் குறையா சொல்லல, டெஃபினிஷன் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள்னு 2 கோஷ்டியினர் உண்டு. அதுல இந்த பூர்வ மீமாம்சகர்கள் அப்படிங்கிற கோஷ்டி வேதத்தை நம்புவா, வேத பிரதிபாத்தியமான தேவதையை நம்ப மாட்டா. உத்தர மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தையும் நம்புவா, ஞான காண்டத்தையும் நம்புவா. சரி, இப்ப சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ இவாள்லாம் உத்தர மீமாம்சகர்கள். ஏன்னா 2த்தையும் நம்புறா, கர்மத்தையும் நம்புறா, கர்மகாண்டத்தையும் நம்புறா, ஞான காண்டத்தையும் நம்புறா. இப்ப இந்த ரிக்வேதம்ங்கிறது கர்மகாண்டத்துக்கு அடங்கிய பாகம். ஆனா தாயாரை பத்தி பெருமை இருக்கு. கர்ம காண்டத்துக்கு அடங்கி விடுத்தோன்னா ஏதாவது ஒரு சூக்தத்துல அடிக்கடி அக்னி பிரதிபாத்தியமா தான் மந்திரம் ரிக் இருக்கும், எல்லாமே அக்னி காரியமா தான் இருக்கும். அதனாலதான் இதுல ஜாதவேதோம ஆவஹான்னு வருது. ஜாதவேதன்னா என்னன்னு எடுக்கிறார். இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் வியாக்கியாத்தா. ஹே அக்னே, அக்னிக்கு ஜாதவேதன்னு பேர். ஜாதேதி வேதா ஜாதவேதா. அக்னிக்கு முன்னாடி நம்ம போய் உட்காந்துண்டா அவருக்கு தெரியுமா நம்ம பிறப்பு இறப்பு எல்லாம், நம்ம ஜாதகம் முழுக்க அக்னிக்கு தெரியும். எவன் ஒருவனுக்கு அவன் எதிரே இருக்கக்கூடியவனுடைய விஷயங்கள் ஆத்தானையும் தெரியுமோ அவனுக்கு ஜாதவேதன்னு பேர். அதனாலதான் அக்னிக்கு ஜாதவேதன்னு பேரு. ஆனா பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையில வேதத்துல எங்கெல்லாம் ஒரு நவுன் இருக்கோ அந்த நவுனுக்கு பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியது பரமாத்மா நாராயணன் அந்த இடத்துல எடுக்கிறா. அதனால லக்ஷ்மி பதே, ஜாதவேதன்னா யாரு? அக்னின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் சாதிக்கிற லக்ஷ்மிபதே ஜாதம் ஸ்வதஹா சித்தம் வேதா தனம் வா ஞானம் வா யசோ வா யஸ்யஸ ஜாதவேதா. அர்த்தம் புரியுறதோ? நான் சொல்லிவிடுறேன். தனம் வா தனமாக இருக்கட்டும், ஞானம் வா ஞானமாக இருக்கட்டும், யசோ வா யசோனா என்ன, யசஸ்னா என்ன, ஃபேம், அது இருக்கட்டும். யஸ்யஸ ஜாதவேதா, எவன் ஒருவனுக்கு குறையாத செல்வம் இருக்கின்றதோ. பெருமாளுக்கு திருக்கோளூர்ல என்ன பேர் தெரியுமோ? வைத்தமாநிதின்னு பேர். குறையாத செல்வம் இருக்கக்கூடியவன் வைத்தமாநிதி. ஞானமாக இருக்கக்கூடியவன் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. எவன் ஒருவன் ஆத்தானா ஞானத்துக்கும் அதிகாரியா இருக்கானோ, யசோவா யசஸுக்கே காரணமாக இருக்கின்றானோ, யசஸுக்கெல்லாம் யசஸாய் இருக்கின்றானோ, பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ஷ மங்களம், அப்பேற்பட்டவனுக்கு ஜாதவேதன்னு பேரு. இன்னொரு அர்த்தம் எடுக்கிறார் வியாக்கியாத்தா. ஸ்வதஹா சித்தம், ஸ்வத சித்தம்னு இருக்கு ஒரு வார்த்தை. அவரே சித்தமா இருக்கார், எப்பவுமே இருக்கார். சித்தம்னா என்ன? ரெடின்னு அர்த்தம். என்ன கிளம்பலாமா? நான் சித்தமா இருக்கேன்
அப்படின்னா ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். ஸ்வதசித்தம், எப்பவுமே ரெடியா இருக்கார் பெருமாள். ஸ்வதசித்தம்னு சொன்ன உடனே ஏதாவது ஸ்லோகம் ஞாபகம் வருதா? வெரி குட். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம் சுதாசத்ரீச்சீபிர்த்யுதிபிரவதாத திரிபுவனம் அப்படின்னு ஹயக்ரீவனை பத்தி தேசிகன் எடுக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்வதசித்தம் வேதோதனம் யஸ்ய சஹா ஜாதவேதோ இதி, எவன் ஒருவன் வேதத்தை தன் தனமாக கொண்டுள்ளானோ, தனி தனம் இருக்கட்டும், வேதத்தையே தனமாக கொண்டுள்ளானோ, விஷ்ணு சம்புத்திஹி ஜாதவேதசே சுனவாம சோம அப்படின்னு வெடுக்கிறார். இது என்னன்னா துர்கா சுக்தத்துல ஜாதவேதசே சுனவாமன்னு இருக்கா. ஜாதவேதசே சுனவாம சோமம், சோமம்ங்கிற அந்த லத்தைய பிழிஞ்சா, சுனவாமன்னா பிழியறது, அந்த சோமலத்தைய பிழிஞ்சு ஜாதவேதனுக்கு சமர்ப்பிக்கிறோம், நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படின்னா சரீரத்தை பிழிஞ்சு ஆத்மாவை பெருமாளை கொடுத்துடலாம், சோமலத்தைய பிழிஞ்சு சோமரசத்தை அக்னிக்கு கொடுத்துடலாம். அக்னிதான் நாராயணன், அதனால ஜாதவேதன். சோமலத்தை தான் சரீரம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரசம் தான் ஆத்மா. அப்படின்னா சோமலத்தையான சரீரத்தை பிழிஞ்சா ரசமா வரக்கூடிய ஆத்மாவை ஜாதவேதனான நாராயணனுக்கு கொடுப்போம். அதனால மந்திரே பரமாத்மனி பிரயோகாத் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரொம்ப டீட்டெயிலா போறோங்கிறது தெரியுது இல்லையா? அதனால ஜாதவேதோம ஆவஹா முதல் ரிக்குல வேதாச்சாரியன் பிரார்த்தனை பண்றார், ஜாதவேதனே லக்ஷ்மிபதியே அக்னியே எனக்கு கொடுப்பாயாக. யார கொடுக்கணும்னு அக்னி கேட்டார். இப்பதான் சொல்றார் மே ஆவஹா எனக்கு கொடு. அதுக்கு அர்த்தம் என்ன? மஹ்யம் மதர்த்தம் ஆஹ்வய மம சர்வாபீஷ்ட சாதனாய பிரேஷய ஏவம் பூதாம் தாம் லக்ஷ்மீ த்வத் சமாஸ்ரயணோன்முகஸ்ய சர்வோபகரண சமிருத்தியர்த்தம் சந்நிதாபய. அப்படின்னா எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிய எனக்கு கொடு அப்படின்னு நம்ம அக்னி கிட்ட கேட்கிறோம். யார் இந்த மகாலட்சுமி? அவர் கேட்பாரு இல்லையா, மகாலட்சுமினா யார்? ஒரு நகை கடை கூட மகாலட்சுமின்னு பேர் இருக்கு, ஸ்வீட் கடை பெங்களூர்ல மகாலட்சுமி ஸ்வீட்ஸ் இருக்கு, நீ எந்த மகாலட்சுமியை சொல்றேன்னா அப்பதான் வர்ணனை கொடுக்கிறார் அந்த மகாலட்சுமி எப்படி இருக்கணும்னு. ஹிரண்ய வர்ணாம், ஜாதவேதனான அக்னியான பரமாத்மா கிட்ட மே ஆவஹா எனக்கு கொடு. மகாலட்சுமியை யார் அந்த மகாலட்சுமி? ஹிரண்ய வர்ணாம். ஹிரண்ய வர்ண, ஹிரண்யனா என்ன? கோல்டு. எல்லாம் இப்போ என்ன சார் நீங்க எங்களுக்கு போய் ஸ்ரீ சுக்தா அர்த்தம் சொல்ல, உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஹிரண்ய வர்ணாம், ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்யேவ வர்ணஹ காந்திர் யஸ்யாஸ்தாம். ஹிரண்யஸ்ய கோல்டுக்கு என்ன ஒரு பளிச்சுன்னு ஒரு தன்மை இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா ஸ்பிளெண்டர்னு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்ம இங்கிலீஷை ரொம்ப தாழ்த்தவும் கூடாது இல்லையா? தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இது ஆங்கிலேயர்கள் பேசினார்கள். எந்த ஒரு மொழிக்குமே வி ஷுட் நாட் அட்டாச் எனி கலர். ஞாபகம் வச்சுங்கோ, இந்த மொழியை வெறுத்து 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 பண்ணி நமக்கு நம்ம மொழியே தெரியாம போயிடுது. The amount of time we spend in speaking ill about languages, had we spent that time, useful time in learning languages, it would have been better. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நம்ம நினைப்போம், சார் எவ்வளவு மொழின்னு கத்துக்கிறது. பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மூளையில அவ்வளவு மொழி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? நீங்க நினைச்சுட்டேன்னா எவ்வளவு மொழி வேணாலும் கத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்துல மொழி கத்துக்கிறது கஷ்டமே கிடையாது. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா 30-day கோர்ஸ், 50-day கோர்ஸ், ஜெர்மன் எடுங்கோ, மேண்டரின் எடுங்கோ, ஸ்வாஹிலி, ஆப்பிரிக்கால பேசக்கூடிய மொழியெல்லாம் நம்மளால கத்துக்க முடியுது. இதெல்லாம் இப்ப இருக்கு. லேர்ன் இங்கிலீஷ், லேர்ன் இது புஸ்தகம் கிடைக்கிறது, ஆன்லைன் மெட்டீரியல் கிடைக்கிறது. 750 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல எடுக்கிறார். எனக்கு 8 மொழி தெரியும்னு எடுக்கிறார். அந்த இடத்துல 8 லாங்குவேஜஸ். எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவர் காஞ்சிபுரத்துல தூப்புல உட்கார்ந்து இருக்கார். இல்ல சார், காஸ்மோபாலிட்டன், ஒரு பாலிட்டனும் இல்ல. அதனால இவர் சம்ஸ்கிருதம் பேசியிருக்கார், தமிழ் பேசிக்கிறதுனா ஒத்துக்கலாம். பிராகிருதம் தெரியும், வைதர்பி தெரியும், மாகதி தெரியும், எவ்வளவோ மொழிகள். 8 மொழி எனக்கு தெரியுங்கிறார். பாலிகிளாட் இல்ல, இது 8 கிளாட் இது இல்லையா? 3 மொழிகளுக்கு மேல இல்ல, எப்பேற்பட்ட மொழிகள்லாம் கத்துருக்காரு. மொழிகளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல ஸ்பிளெண்டர் எப்படி ஒரு பளிச்சுன்னு பிரகாசிக்குமோ கோல்டு, ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய ஏவ வர்ணஹா காந்திர் யஸ்யதாம். அப்படின்னா அவ உடம்பு ஸ்வர்ணத்தினால் செய்யப்பட்டிருக்கா, இல்லாட்டா ஸ்வர்ணத்தை ஒத்து இருக்கா. there is a difference between being gold and being like gold இல்லையா? இப்போ ஹிரண்ய கஷிப்பு ஹிரண்யாக்ஷன் இருக்கான்னு வச்சுக்கோ.
ஹிரண்யாக்ஷன்னா என்ன, கண்ணு கோல்டு மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன, கண்ணெல்லாம் எடுத்து போய் கடையில் நகை கடையில் கொண்டு அடகு வைக்கலாமான்னு கேட்டால் கோல்டு அந்த மாதிரி ஜாண்டிஸ் டைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஏன்னா ஹிரண்யாக்ஷன்னு சொல்லணும்னா ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அப்படின்னா ஒரு எல்லோவாக இருக்கும், ஒரு கோல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹிரண்ய கஷிப்புனா என்ன, உடம்பு அப்படியே பளபளன்னு எல்லோவாக இருக்கும். இதுக்கு நரசிம்ம புராணத்தில் ஒரு அர்த்தம் சொல்கிறா. ஏன்னா அந்த யாகத்துக்குரிய 5வது மனை யாரெல்லாம் ஹோத்தாக்கள் உட்காந்துட்டு இருக்காளோ 5வது மனைக்கு ஹிரண்ய கஷிப்புன்னு பேர். இந்த குழந்தை தவழ்ந்துட்டு போய் அந்த ஆசனத்துல உட்காந்துட்டான். உட்காந்துட்டபடியால் அப்பா கஷ்யப்பர் என்ன பண்ணிட்டார், ஹிரண்ய கஷிப்புன்னே பேர் வச்சுட்டார். இப்போ நம்ம ஆங்கில மோடான்னு ஒண்ணு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குழந்தை போய் மோடால உட்காந்து மோடா ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னு பேர் வச்சாச்சு. அப்படின்னா ஹிரண்யன ஸ்வர்ணம். ஆனா இது தாயாரை பற்றி இருப்பதால் ஸ்வர்ணமாகவே அவள் இருக்கலாம், தெரியல, ஸ்வர்ணத்தை ஒத்து இருக்கலாம். அடுத்தது சொல்ற ஸ்வர்ணகாந்திம் ஹித ரமணியாம். ஹிரண்யவர்ணாம்னா என்ன அர்த்தம்னு எடுத்தார், ஹித ரமணியாம். ஹிதம், ஹிதம்னா நல்லது, ரமணியாம்னா அழகா இருக்கு. அழகா இருக்கிறதெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறது இல்லை, நன்னா இருக்கிறதெல்லாம் அழகா இருக்கணுங்கிறதும் இல்லை. பாவக்காய் சுமாரா இருக்கும் பார்க்கறதுக்கு, நீங்க மேல மேல குச்சி 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 குச்சியா வந்திருக்கும். சின்ன பாவக்காய் பெரிய பாவக்காய்லாம் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருக்குது, ஆனா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. மைசூர் பாகு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இந்த டப்பா வைக்கும் போது அது பிழிஞ்சேல்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அவ்வளவு நெய் அதுல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஸ்ரீ சுக்தத்தை பரமபதத்துல கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஹைவேல போக முடியாது, பைபாஸ்ல தான் போனோம்னா எப்படி? அதனால அப்பேற்பட்ட ஹித ரமணியாம் தாயார் எப்படி இருக்கா பார்க்கறதுக்கு, நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, ஆனா அவளை பார்த்துட்டே இருந்தா நமக்கு நல்லது நடக்கிறது. அதனால ஹித ரமணியாம். ஹிதத்துவம் அபேட்சிதார்த்த சாதகத்துவம் ரமணீயத்துவம் பிரீத்தியானுரூபத்துவம். பெருமாளுக்கு ஏத்தா மாதிரி இருக்காளாம் இவோ. இந்த ஏத்தா மாதிரின்னு சொல்லிட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இப்போ இவ கோல்டு கலர்னா அவருக்கு ஏத்தா மாதிரி இருக்காருன்னு சொன்னா அவர் என்னவா இருக்கணும், கோல்டா தானே இருக்கணும். அவருக்கு ஏத்தா மாதிரி இவ இருக்கான்னா அவர் எப்படி இருக்கார், கண்ணங்கரேல்னு இருக்கார். சார் கண்ணங்கரேலுக்கு கோல்டு நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஒரு வேடிக்கையா சொன்னார். இந்த மேனிக்வின் இந்த இதெல்லாம் நீங்க வெளியில இந்த பொம்மையெல்லாம் வச்சு பார்த்தா கருப்பு பொம்மைக்கு தானே ஸ்வர்ணம் போட்டு வைக்கிறா, அவர் கருப்பு பொம்மை, ஸ்வர்ணமா தாயார் இருக்கா. ஸோ கான்ட்ராஸ்ட் அழகா எடுத்து தெரியுது இல்லையா? இந்த கருப்புலயே செல்ஃப் பார்டர்லாம் வாங்கும்போது கோல்டுல பார்டர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா இருக்கும், நல்லா எடுத்து தெரியும். ஆனால் பெருமாளை வேதம் என்ன சொல்லி எடுத்தோ, ஹிரண்ய புருஷோ திருஷ்யத்தேன்னு எடுத்தோம். அவர் கோல்டு மேன் அப்படின்னு எடுத்தோம். சார் கருப்பா கோல்டா, அவர் கருப்பு தான். பின்ன கோல்டு மேன் வேதம் சொல்லியிருக்கேன், அதுவும் கரெக்ட் தான். எப்படி சார், ஹவு கேன் ஹி பி பிளாக் அண்ட் கோல்டு அட் த சேம் டைம் அப்படின்னா எங்க ஆச்சாரியன் ரொம்ப அழகா சொல்வார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, FDFS கேள்விப்பட்டிருக்கேளோ? RBI SBI மாதிரி FDFS அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. 500 ரூபா செல்லுபடி இல்லாம பண்ணிட்டார். கியூல போய் நிக்கிறா, கால்வலி அப்படிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கியூவா காமிக்கிறா, இன்டர்வியூ பண்றா. ஆனா ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முந்தின நாள் ராத்திரியில வரவங்க கியூல நின்றுட்டு இருக்கா. அவருடைய படம் பார்க்கறதுக்கு பட்டாசு வெடிக்கிறா, உள்ள திருமஞ்சனம் பண்றா, தைத்திரிய உபனிஷத்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இது அத்தனையும் சொல்லி திருப்பல்லாண்டு பாடி சாத்து முறையோட நல்ல பிரசாத விநியோகம்லாம் ஆறுது. இப்போ இருக்கட்டும், இப்போ இந்த கட் அவுட்டுன்னு ஒன்று போடுவா தெரியுமா? இப்போதான் சார், இப்போதான் உபன்யாசமே ஆரம்பிக்கிறது. நீங்க முன்னாடியில என்னென்னவோ வளவளான்னு ஏதோ சொல்லிட்டு பிருத்திவிதர் ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர், இந்த ஆச்சாரியர் வேணுங்கிறது சொல்லுங்க. கட் அவுட் போடும்போது பெருஷா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும்னு ஒரு 40 அடி நங்கநல்லூர் ஹனுமானுக்கு போட்டி 40 அடிக்கு ஒரு பெரிய கட் அவுட். அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவானா, அது எந்த மெட்டீரியலா வேணாலும் இருக்கலாம், தெர்மோகோல் அது இது ஹார்ட் மெட்டீரியலா இருக்கலாம். நல்லா அது கருப்பு சார்ட் போட்டுட்டோ அழகா இப்படி கட் பண்ணி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி இருக்காரோ, குள்ளமோ நட்டையோ குள்ளமோ குண்டோ எப்படியோ ஒன்று கட் பண்ணி அது பெருசா ஒன்று வச்சிருவா. இந்த மாதிரி ஒரு கட் அவுட் இருக்குன்னு வச்சுக்கோ. இது இப்போ நாராயணனுக்கு நம்ம கட் அவுட் பண்றோம், இந்த மாதிரி 4 கையோட கரெக்டா பண்ணி பிளாக் சார்ட் ஒட்டி கட் அவுட் பண்றோம். நீங்கள்லாம் தான் ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், ரசிகர் மன்றம். நாராயணனுக்கு நீங்கள்லாம் தான் ரசிகர் மன்றம். நீங்க முன்னாடி நின்றுக்கேள், கட் அவுட் இருக்கு. இப்போதான் நாங்கள் அப்படியே முன்னாடி ஸ்க்ரீன் இருக்கு, அப்படியே ரிலீஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் சுச்சுவேஷனை. நீங்கள்லாம் ஃபேன்ஸ் அப்படியே விசில்லாம் அடிச்சுட்டு இருக்கேள், நாராயணனுடைய கட் அவுட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். அப்போ நீங்க 1 2 3 நாங்கள் கவுண்ட் டவுன் அப்படியே அங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்க்ரீனை திறக்க போறா, கட் அவுட் பார்க்க போறேள் நாராயணன். அவர் கருப்பா இருக்கார், சார்ட் எல்லாம் கருப்பா இருக்கு. இப்போ அவரை நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவாத்து மாமியை விட முடியுமோ? நான் என்ன பண்றேன், அவரோட ஹார்ட்ல ஒரு ஹோல் போடுறேன். அந்த கட் அவுட்ல ஒரு ஹோலை போட்டுட்டு பின்னாடியிலேருந்து ஒரு ஏணி எல்லாம் கட்டி சாரம் எல்லாம் கட்டி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பெரிய டார்ச்சை வச்சுட்டு. இப்போ அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும்போது இவன் டார்ச் ஆன் பண்றான் அந்த ஹார்ட்டோட இந்த பக்கத்துலேருந்து.
அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும், கருப்பே தெரியாது பாருங்க. அப்போ பார்க்கும்போது எல்லோ கலரா ஃபுல்லா இருக்கும். அதை அணைச்சோன்னு தான் அவர் கொஞ்சம் கருப்பா இருக்காரான்னு தெரியும். அப்பதான் அந்த மாதிரி இப்போ பெருமாள் கருப்பு தான், ஹிருதயத்துல மகாலட்சுமி ஹிரண்யவர்ணாம்னு இருக்கா இல்லையா, அதனால அவளுடைய காந்தியில அவரும் ஹிரண்ய புருஷனா தெரிகிறார். அர்த்தம் புரிஞ்சுடுதா? இப்போ ஹிரண்யவர்ணாம், அப்பேற்பட்ட அந்த தாயார் ஹிரண்யவர்ணாம். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலேருந்து சொல்ல போறேன். லக்ஷ்மி சஹஸ்ரம் யார் எழுதியிருக்கா? வெங்கடாத்வரி கவி. வெரி குட். அந்த வெங்கடாத்வரி கவிங்கிறவர் எழுதின லக்ஷ்மி சஹஸ்ரத்துல ஒரு ஸ்லோகம், எஸ்தே ரூபம் உபாஸ்தே சுபம் பிரபன்னம் ஸ்ரீயம் ஹரித்ராஜாம் தத்கிரதூனயே ச வஹேத் அமுத்திர ஜனனி ஸ்ரீயம் ஹரித்ராஜாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.